கும்பாபிஷேக விழா பொது மைதானத்தில் அன்னதானம் நடத்த அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே சாலை மறியல் போராட்டம். 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திங்கட்கிழமை மதியம் 2 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே உள்ள என் பஞ்சம்பட்டி கிராமத்தில் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ குடும்பங்களும் இந்து குடும்பங்களும் வசித்து வருகின்றன. இங்கு பழமையான கிறிஸ்தவ தேவாலயம் அருகே மற்றும் அரசுக்கு சொந்தமான காளி மைதானம் உள்ளது. அதன் அருகே விநாயகர், காளியம்மன், ராமர் கோவில்கள் உள்ளது. இந்த மைதானத்தில் கும்பாபிஷேகம், அன்னதானம் வழங்குவதற்கு அனுமதி கேட்டு காவல்துறையினர் மற்றும் தாசில்தார் ஆகியோரிடம் இந்து மக்கள் மனு அளித்திருந்தனர். அனுமதி மறுக்கப்பட்டது. இதனை அடுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்து மக்கள் வழக்கு தொடர்ந்தனர். அரசுக்கு சொந்தமான மைதானத்தில் அன்னதானம் வழங்கலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சம்பட்டியில் வசிக்கும் கிறிஸ்தவ மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடியுடன் கடந்த 3 நாட்களாக மைதானத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதை அடுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கிறிஸ்தவ மக்கள் 500க்கும் மேற்பட்ட திங்கட்கிழமை அதிகாலை தாங்களாகவே முன்வந்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திங்கட்கிழமை விநாயகர் மற்றும் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனை முன்னிட்டு பொது மைதானத்தில் அன்னதானம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவருந்தி சென்றனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சம்பட்டியைச் சேர்ந்த கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு அரசு வழங்கிய அடையாள அட்டைகளை ஒப்படைப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். பின்னர் நுழைவாயில் முன்பு மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டம் சுமார் 20 நிமிடம் நீடித்தது. இதனைத் தொடர்ந்து ஊர் முக்கியஸ்தர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் சரவணனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி நேரில் அழைத்துச் செல்லப்பட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் தர்ணா போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு ஆட்சியர் சரவணன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப், மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி ஆகியோர் வருகை தந்தனர். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பொதுமக்களிடம் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றித் தர உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து 3 மணி நேரமாக நடைபெற்ற மறியல் மற்றும் தர்ணா போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது.